வணக்கம். இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் விரைவாகவும் மின்னல் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதனிடையே பெஞ்சல் புயல், கனமழை, வெள்ள பாதிப்புகளை சீரமைக்க உடனடியாக நிவாரணமாக தமிழக அரசுக்கு 2000 கோடி ரூபாய் நிதி வழங்குமாறு பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதினார். இந்நிலையில் பெஞ்சல் புயல் பாதிப்புகளை சீரமைக்க தமிழகத்திற்கு மாநில பேரிடர் மீட்பு நிவாரண நிதியில் இருந்து தமிழகத்திற்கு 994 கோடியே 80 லட்சம் ரூபாய் விடுவிக்க மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. பெஞ்சல் புயல் பாதிப்பு சீரமைப்புக்கு 6675 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். பெஞ்சல் புயலால் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பார்வையிட வருகை தந்த 7 பேர் கொண்ட மத்திய குழுவினர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை மத்திய குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளது. இந்நிலையில் கள ஆய்வுக்கு வருகை தந்த குழுவினரிடம் நிதி ஒதுக்கீடு குறித்து மத்திய அரசிடம் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். தாம் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் மதவெறி, சாதிவெறி ஒருபோதும் நிறைவேறாது, நிறைவேற்றவும் முடியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைத்திலும் முன்னேற்றமடைய வேண்டும் என்பதற்காக அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். அம்பேத்கரின் சமத்துவ சமுதாயத்துக்கான பாதையில் நடைபோடுவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் 69வது நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சமூக அநீதிகளுக்கு எதிரான புரட்சியாளர் அம்பேத்கர் என்றும் அவரது சமத்துவ சமுதாயத்துக்கான பாதையில் நடைபோடுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூலை தவேக தலைவர் விஜய் வெளியிட்டார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல் பிரதியை அம்பேத்கரின் பேரனான ஆனந்த் தெல்டும்டே பெற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து 2வது பிரதியை ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவும், 3வது பிரதியை ஆதவ் அர்ஜுனாவும் பெற்றுக் கொண்டனர். மேலும் வேங்கை வயல் விவகாரத்தை வெளிக்கொண்டு வந்த கிராமத்தினருக்கும் அம்பேத்கர் நூலை விஜய் வழங்கினார். (2026) தேர்தலில் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் என்று விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சூளுரைத்துள்ளார். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், பிறப்பின் அடிப்படையில் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க கூடாது என்று கூறினார். ஆட்சியில் பங்கு கேட்டால் சங்கி என்று சிலர் விமர்சிப்பதாகவும், சங்கி, மாவோயிஸ்ட் என எப்படி விமர்சனம் செய்தாலும் கவலை இல்லை என்றும் கூறினார். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். தொடர்ந்து பயனாளிகளுக்கு கடன் உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். அப்பொழுது மேடையில் பேசிய முதலமைச்சர், தூய்மை பணியாளர்களை தூய உள்ளம் கொண்ட பணியாளர்கள் என்றும் அவர்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அது ஈடாகாது என்றும் நெகிழ்ச்சி தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூரில் அதிமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட நலத்திட்டங்களை ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டி ஆட்சி நடத்தி வருவதாக விமர்சித்தார். கடந்த ஆட்சியில் அதிமுக நலத்திட்டங்கள் எதுவும் செய்யவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பத்திரிகை மற்றும் ஊடகத்தின் வாயிலாக பொய் செய்திகளை பரப்பி வருவதாக அப்பொழுது அவர் சாடினார். நடிகர் விஜய் பங்கேற்ற அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்காதது குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். அரியலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தற்போதைய சூழ்நிலையில் அந்த விழாவில் பங்கேற்க முடியவில்லை என்றார். இது தொடர்பாக தன்னுடைய அறிக்கையில் தெளிவாக விளக்கம் அளித்திருப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார்.
தொழிலதிபர் அதானியை முதலமைச்சர் சந்திக்கவும் இல்லை, அந்த நிறுவனத்துடன் திமுக ஆட்சியில் ஒப்பந்தம் போடவும் இல்லை என்று மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்துள்ளார். அதிமுக ஆட்சி காலத்தில் கூறிய யூனிட்டுக்கு 7 ரூபாய் 1 காசு சூரிய ஒளி மின்சார கட்டணத்தை எதிர்த்து திமுக ஆட்சியில் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்னும் நிலுவையில் இருப்பதாகவும் தனது அறிக்கையில் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் தான் பெஞ்சல் புயலில் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் நலத்திட்ட உதவிகளை வழங்கியதுடன் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களையும் திறந்து வைத்தார். மக்களோடு மக்களாக கைகோர்த்து இருக்கும் அரசுதான் திராவிட மாடல் அரசு என்றும் அப்பொழுது அவர் கூறினார். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகள் முன்னோடி செவிப்புலன் பரிசோதனை திட்டத்தை திமுக எம்பி கனிமொழி தொடங்கி வைத்தார். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர்ந்து 3 ஆண்டுகள் இந்த பரிசோதனைக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. பின்னர் பேசிய கனிமொழி, இந்த திட்டம் விரைவில் தமிழகம் முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படும் என்றார். சசிகலா பேச்சு இனி எடுபடாது என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் 991 பயனாளிகளுக்கு 2,70,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். பின்னர் பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன், தேர்தலில் மக்கள்தான் தீர்ப்பளிப்பவர்கள் என்றும் சசிகலா பேச்சு இனி எடுபடாது என்றும் கூறினார். அம்பேத்கர் நினைவு நாளில் இடிக்கப்பட்டது பாபர் மசூதி மட்டுமல்ல, இந்தியாவின் மதசார்பின்மையும் தான் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகர் கட்சி அலுவலகத்தில் அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசியலமைப்பில் உள்ள மதசார்பின்மை உள்ளிட்ட சொற்களை நீக்க பாஜக முயற்சி மேற்கொள்வதாக குற்றம் சாட்டினார். அண்ணல் அம்பேத்கர் இன்றைய கால தேவை மட்டுமல்ல, என்றைக்குமான தேவை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாய் வாழ்வதை விட சுதந்திரமாய் ஒரு நொடி வாழ்ந்து சாவது மேலானது என்று கற்பித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். கல்லூரி நிகழ்ச்சியில் டான்ஸ் ஆடிய அமைச்சர் பொன்முடியை மக்கள் டான்ஸ் ஆட விட்டுள்ளதாக பாஜக மூத்த தலைவர் ராஜா விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் தோற்றுப்போன மனித முகமற்ற ஆட்சி நடப்பதாக கூறினார். வங்கக்கடலில் நாளை உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 12ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை, தமிழகம் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வரும் 11ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் உட்பட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2வது போயஸ் கார்டனின் புயலே என்று ரஜினிகாந்தின் பிறந்தநாளையொட்டி ரசிகர்கள் ஒட்டியுள்ள போஸ்டரால் மதுரையில் பரபரப்பு ஏற்பட்டது. வரும் 12ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாட உள்ள ரஜினிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரில் 2026இல் தமிழக அரசியலில் பீனிக்ஸ் பறவை போல மையம் கொள்ளும் 2வது போயஸ் கார்டனின் புயலே என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. வைகை ஆற்று நீரை பரளை கால்வாய் வழியாக திறந்துவிடக் கோரிய வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்க ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பொதுப்பணித்துறை செயலாளர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் 3 மாதத்தில் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
கடை வாடகை மீதான 18% GST வரியை திரும்ப பெறுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 11ஆம் தேதி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாமானிய வியாபாரிகளுக்கு எதிரான டிமார்ட் போன்ற நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நடிகர் வடிவேலுவுக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் எந்த கருத்தும் தெரிவிக்க மாட்டேன் என உத்தரவாத மனு தாக்கல் செய்ய நடிகர் சிங்கமுத்துவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யூடியூப் சேனல்களுக்கு நடிகர் சிங்கமுத்து அளித்த பேட்டியில் தன்னை பற்றி தரக்குறைவாக பேசியதாகவும் 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு வழங்க உத்தரவிடக் கோரி வடிவேலு மனு தாக்கல் செய்திருந்தார். அம்பேத்கர் நினைவு தினத்தையொட்டி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு நீதிபதிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரின் 69வது ஆண்டு நினைவு தினத்தை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்கரின் உருவ சிலைக்கு தலைமை நீதிபதி மற்றும் மூத்த நீதிபதிகள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விழுப்புரத்தில் தூண்டில் வளைவு அமைக்க கோரி 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மழை மற்றும் புயல் நேரங்களில் ஏற்படும் கடல் சீற்றத்தால் நடுக்குப்பம் மீனவ கிராமத்திற்குள் கடல் நீர் ஊருக்குள் புகுந்து படகுகள், வலைகள் உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்கள் சேதமடைவதாக மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சிறு வயதில் தற்கொலைக்கு முயன்ற பின்னரே அதனை தவறு என்று புரிந்து கொண்டதாக நடிகர் சிவகுமார் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் அப்பநாயக்கன்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இரவு நேரத்தில் படிப்பதை விட்டுவிட்டு அதிகாலையில் எழுந்து படிப்பதன் மூலம் மாணவர்களுக்கு அறிவாற்றல் வளரும் என்றார். கன்னியாகுமரியில் அரிவாளுடன் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட போதை ஆசாமியை போலீசார் தேடி வருகின்றனர். நாகர்கோவில் அடுத்த டிபிடி காலனி பகுதியில் கார் கண்ணாடிகள் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களும் சேதமடைந்த நிலையில் கிடந்தது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது மதுபோதை ஆசாமி ஒருவர் தள்ளாடியபடி கையில் அரிவாளுடன் வாகனங்களை உடைத்து சேதப்படுத்தியது தெரியவந்தது. திருப்பத்தூர் மகளிர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கோரி காதல் ஜோடி ஒன்று தஞ்சமடைந்தது. கதிரிமங்கலத்தைச் சேர்ந்த படையப்பா மற்றும் நிவிதா ஆகியோர் இருவேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களின் வீட்டார் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து கோவிலில் திருமணம் செய்து கொண்ட இருவரும் திருப்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கோரி தஞ்சமடைந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களுக்கு பிறகு மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். பெஞ்சல் புயல் மற்றும் கடல் சீற்றம் காரணமாக வீடுகளில் முடங்கி கிடந்த மரக்காணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 19 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் தற்பொழுது இயல்பு நிலை திரும்பியிருப்பதால் கடலுக்குள் சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் சாலையை சீரமைக்காத நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நத்தம் பேருந்து நிலையம் அருகே சாலையின் நடுவே பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திடம் பலமுறை கோரிக்கை அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதால் போராட்டம் நடைபெற்றது. குறைவான வாக்குகள் மற்றும் தொகுதிகள் இருப்பதால் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் முந்தைய அரசுகள் கவனம் செலுத்தவில்லை என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி கண்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர், இனிவரும் காலம் வடகிழக்கின் காலம் என்று கூறினார். சென்னை, பெங்களூரு, மும்பையைப் போல வடகிழக்கு நகரங்களான இம்பால், ஷில்லாங், குவாஹத்தி உள்ளிட்ட நகரங்கள் வளர்ச்சிக்கான வழிகாட்டிகளாக இருக்கும் என்று கூறினார். டெல்லியில் வடகிழக்கு மாநிலங்களின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் 3 நாட்களுக்கான கண்காட்சியை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அப்பொழுது அங்கிருந்த கலைஞர்களுடன் பிரதமர் கலந்துரையாடினார்.
நிகழ்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்களின் ஜவுளி கைவினைப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் வடகிழக்கு மாநிலங்களின் பிரத்யேக புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. அதானி விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கூட்டுக்குழு விசாரணை நடத்த வலியுறுத்தி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அரசியலமைப்பு புத்தகத்தை கையில் ஏந்தியபடி மத்திய அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மாநிலங்களவை காங்கிரஸ் எம்பி அபிஷேக் மனு சிங்வி இருக்கையில் இருந்து 50,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. இதனை வழக்கம் போல் மாநிலங்களவை கூடும்போது சபாநாயகர் ஜெகதீப் தங்கர் தெரிவித்தார். மாநிலங்களவை நிறைவடைந்த பின் CISF பாதுகாப்பு படையினர் சோதனை செய்துள்ளனர். அப்பொழுது காங்கிரஸ் எம்பி அபிஷேக் மனு சிங்வி இருக்கையில் இருந்து 50,000 ரூபாய் சிக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பணத்திற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று காங்கிரஸ் எம்பி தெரிவித்துள்ள நிலையில் அங்குள்ள CCTV காட்சிகள் ஆய்வு செய்யப்பட உள்ளன.